மூன்றாவதாக கூக்குரல் எழும்ப காரணமானவருடைய வாழ்க்கையில தேவன் செய்த காரியத்தை நாம் சிந்திக்க போறோம். அல்லேலூயா. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதனுடைய 29 வசனமும் 30வது வசனத்தையும் ஒருவர் வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்தையும் 30வது வசனத்தையும் வாசிக்கலாம். நடு ராத்திரியிலே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலை பிள்ளை முதல் காவல் கிடங்கிலே சிறைப்பட்டு கிடக்கிற தலை பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்திலிருந்து, அதாவது எகிப்தியருடைய எல்லா தலை பிள்ளைகளையும் மிருக ஜீவன்கள், அவர்கள் வளர்த்து வந்த மிருக ஜீவன்களின் தலை பிள்ளை வரைக்கும் கர்த்தர் அழிக்க சித்தம் கொண்டார். அல்லேலூயா. என்னை கேட்கின்ற அருமையான ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் ஒடுக்கப்படுகிற ஒடுக்குதல் உங்களுக்கு நேரிடுமாயின், அப்படி நேரிடும் பொழுது உங்களுக்காக நீதி செய்ய, நியாயம் விசாரிக்க இந்த உலகத்தில் எந்த நீதியும் நீதியாக விசாரிக்கப்பட கூடாதபடிக்கு போகின்ற சூழ்நிலைமை வரும் பொழுது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு இடம், தேவனிடத்தில் நீதி உண்டு. தேவனிடத்தில் நமக்காக கிரியை செய்ய அவர் கைகளிலே வல்லமை உண்டு. நமக்காக பரிந்து பேச அவருக்கு அதிகாரம் உண்டு. மட்டுமல்ல, நம்முடைய நீதிகளை நியாயம் விசாரிக்க அவரிடத்தில் சேனைகள் உண்டு, தூத சேனைகள் உண்டு. எனவே நீதியை விசாரணை செய்து அதற்கேற்ற பலனை கொடுக்கின்ற ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்காய் உண்டு என்பதை மறக்க கூடாது. அல்லேலூயா. அப்படி நியாயம் விசாரிக்கும் பொழுது, நீதியை விசாரித்து உண்மையை அறிந்து கொள்ளுகின்ற தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னார். முதலாவது, அதன் காரியங்கள் எங்கிருந்து தோன்றுகிறதோ அதனுடைய காரணமான காரியங்களை அவர் அழிக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை ஒடுக்க ஸ்தோத்திரம். காரணம்